வெல்கம் பேக் டு கடைக்கரண்டி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷலா பாதுஷா ரெசிபி தான் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கொஞ்ச நேரத்திலேயே நல்ல ஜூஸியா, நல்ல டேஸ்டியான, ஈஸியா செய்யக்கூடிய பாதுஷா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நாம சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணிரலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்துல 250 எம்எல் கப்ல 1 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துருங்க. அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருங்க. இது நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுரும். இப்போ உங்ககிட்ட வந்து சாஃப்ரான் இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சமா வந்து சேர்த்து விட்டுருங்க அதுல. சாஃப்ரான் சேர்த்து கொதிக்கும்போது தண்ணியோட கலர் வந்து மாறும். வாசனையும் வந்து நல்லாருக்கும். அது வந்து ஆப்ஷனல் தான். இருந்தா சேர்த்துக்கோங்க. இல்லன்னா வந்து தேவையில்ல. இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் வந்து சேர்த்து விட்டுருங்க. நல்லா வாசனையா வந்து இருக்கும். அவ்வளோதான் முதல் கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா, இத அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு எடுத்து ஆற வச்சுருங்க. சர்க்கரை பாகு நல்லா ஆறட்டும். இப்ப ஒரு பவுல்ல 250 எம்எல் கப்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து ஆட் பண்றதுனால, நமக்கு பாதுஷா வந்து லேயர் லேயரா நல்லா வந்து கிடைக்கும். இப்போ இதுல நம்ம மாவு எடுத்த கப்லயே 1/4 கப் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து சேர்த்துட்டு, இதுல நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ண போறது கிடையாது. நெய்லயே தான் ஃபுல்லா பெசைய போறோம். அதனால நெய் வந்து கொஞ்சம் அதிகமாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து பெசஞ்சு விட்டுக்கோங்க. இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பெசையக்கூடாது. கை வச்சு ரொம்ப அழுத்தியும் வந்து பெசையக்கூடாது. நார்மலா குலோப் ஜாமுன் வந்து எப்படி பெசைவோமோ, அந்த பதத்துல வந்து நல்லா பெசஞ்சு விட்டுருங்க. ஒரு 6 டூ 7 நிமிஷம் வந்து ஜென்டிலா வந்து நல்லா பெசஞ்சு குடுக்கும்போது, நல்லா சாஃப்ட்டா வந்து மாவு ரெடி ஆகி வந்துரும். 1/2 மணி நேரம் மாவு நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா, ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்து கையில வந்து உள்ளங்கையில வச்சு நல்லா வந்து உருட்டுங்க. அழுத்தி உருட்டக்கூடாது. லேசா வந்து உருட்டுனீங்கனாவே, அது நெய் சேர்த்து பெசஞ்சிருக்கிறனால, அதுவே ரவுண்ட் ஷேப் அழகா வந்து வந்துரும். இந்த அளவுக்கு நல்லா உருட்டுனதுக்கு அப்புறமா, உள்ளங்கையில நீங்க வடைக்கு தட்டுற மாதிரி லைட்டா ஒரு பிரஸ் மட்டும் பண்ணுங்க. அது ஷேப்புக்கு வந்து வந்துரும். அவ்வளோதான். இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா, அழகா வந்து ரவுண்டா வந்துரும். நடுவுல ஒரு ஹோல்ஸ் மட்டும் ஒரு விரல் வச்சு போட்டு விட்டீங்க அப்படின்னா, அவ்வளதான். இது மாதிரி உங்ககிட்ட இருக்கிற எல்லா மாவையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் வந்து மீடியமா வந்து ஹீட் ஆயிருக்கு. ரொம்ப வந்து எண்ணெய் ரொம்ப சூடா வந்து இருக்கக்கூடாது. மீடியமான ஹீட்ல இருக்கணும். போடும்போது இது மாதிரி பபிள்ஸ் வரணும் லைட்டா. அது மாதிரி எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து போடணும். ரொம்பவும் வந்து ஹீட் ஆகக்கூடாது. ரொம்பவும் கூலிங்காவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி போட்ட உடனேயும் வந்து பபிள்ஸ் வர மாதிரி வந்து போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லயே தான் வந்து இது வந்து நம்ம பொரிச்சு எடுக்க போறோம். இது மாரி போடும்போது எல்லாத்துலயும் வந்து பபிள்ஸ் வரும். வரும்போது ஒரு கரண்டி ஒண்ணு வச்சு நல்லா லைட்டா வந்து அழுத்தி விட்டீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருந்து மாவு மேல லேசா அப்படியே வந்து மிதந்து வரும். உள்ளுக்குள்ள போட்ட மாவு மிதந்து வர மாதிரி வரும். அப்பதான் வந்து உங்களோட மாவு பதம் கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். இப்ப பாருங்க லைட்டா கரண்டி வச்சு அது மேல பிரஸ் பண்ணி விடும்போது, எல்லா உருண்டைகளுமே வந்து மேல மிதந்து வரும்.
3 நிமிஷம், 4 நிமிஷத்துக்கு ஒரு டைம் இது மாரி வந்து பெரட்டி போட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலருந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு பவுல்ல வந்து வச்சு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அவ்வளோதான். நல்லா சூப்பரா, யம்மியா, நல்லா ஜூஸியான பாதுஷா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட் இந்த தீபாவளிக்கு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாத்துக்கும் ஹேப்பி தீபாவளி!